ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மீனாட்சி சிவசங்கரன் ஆன்மீகம் மற்றும் சாத்விக சமையல். இன்றைக்கி நான் செய்ய போகிறது மோர் குழம்பு செய்ய போகிறேன். மோர் குழம்புக்கு நாம் சர்க்கரை பூசணி எடுத்துக்கலாம், வெள்ளை பூசணி எடுத்துக்கலாம், இது வெண்டைக்காய் எடுத்துக்கலாம், சேனை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை பூசணி எடுத்துகிட்ருக்கேன். அதை நாம் மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு வேக வைக்கணும். இப்படி அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போதைக்கு போட்டுக்கோங்க காய் வேகிறதுக்கு. அப்புறம் நம்ம குழம்பு வரும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம். அரை மூடி தேங்காய், பச்சை மிளகா, இதை நம்ம தனியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். குழம்பு காய் வெந்துருச்சு. இப்போ தேங்காய், பச்சை மிளகா அரைச்சிக்கோம் இல்லையா, நைஸாக அரைச்சிக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் ஊற்றிடணும். இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கணும். ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம மோர் வேற ஊற்றுறோம் இல்லையா, அதனால கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிக்கணும். இது நல்லா கொதிச்சு கெட்டியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம காயெல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ குழம்புல கொஞ்சம் உப்பு போடணும். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் உப்பு, கல் உப்பு போட்டுக்கோங்க. வச்சிருச்சு. இப்போ மோர் ஒரு டம்ளர் இதில் ஊற்றிடுங்க. இது நல்லா கலக்கிது. கொதிக்கணும். இது ரொம்ப கொதிச்சு வந்துடக்கூடாது. லைட்டாக கொதிக்கும் போதே இறக்கிருங்க. அது மேலே அந்த மோர் பதஞ்சிட்டு வரும். பதஞ்சிட்டு வரும்போதே இறக்கிருங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க. மோர் எல்லாம் பதஞ்சிட்டு வந்துருச்சு. நம்ம இந்த பக்குவத்தில் நம்ம இறக்கிடணும். தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போடுங்க. அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். வெந்தயம், கருவேப்பிலை, அவ்வளோதான். இதில் ஊற்றிடும். சுவையான மோர் குழம்பு தயார். பூசணிக்காய் மோர் குழம்பு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், லைக் சொல்லுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு பார்க்கலாம்.